வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லி வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கால் கை வெளியே தாங்க முடியாம காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நொண்டி நொண்டி நடந்து வராங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா, என்னாச்சு? ஏன் இப்படி நடந்து வர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெளியே சொல்றாங்க, அக்கா எங்கக்கா போன? இந்த டிரைவர் பைய என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த அபிராமியோட சிலை பக்கத்துல கூட்ட வச்சு கோலம் போட வச்சு என்ன அவ்வளவு வேலை கொடுத்துட்டான்க்கா. இங்க பாருக்கா, இது மாதிரி உன் தங்கச்சிய அவன் ரொம்ப வேலைக்காரி மாதிரி பயன்படுத்திட்டான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி சொல்ற? நான் இங்க தானடி இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ ஏதோ முக்கியமான வேலையா போயிட்ட, திரும்பி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு இவனுங்க சொன்னானுங்க. நீ வீட்டுல இருக்க அப்படின்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் நான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இங்க தாண்டி இருக்கிறேன். இங்க பாருடி, அந்த டிரைவர் பையன் உன்னை கூட்டிட்டு போயிட்டு வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்க வச்சானா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை கூப்பிடுறாங்க. என் டிரைவர் பையில இங்க வாடா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, சொல்லுங்க என்ன அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கூட்டிட்டு போயிட்டு அங்க வேலை பார்க்க வைப்ப? என் தங்கச்சிய நீ யாருன்னு நினைச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் செவனியோனுதான் இருந்தேன். ஆனா என்கிட்ட சவால் விட்டது யாரு? உங்க தங்கச்சி தான். என்ன சவால் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்க தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நீங்க அந்த திறப்பு விழாவுக்கு வரல அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவங்க சவால் விட்டாங்க. நான் என்ன தரும்னு சொன்னேன், ஒருவேளை நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா அவங்க அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. அப்போ கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்ல, அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தேன். அவங்க விட்ட சவால்ல அவங்க தூத்து போயிட்டாங்க. அப்போ அவங்க கண்டிப்பா வேலை பார்த்து தானே ஆகணும். இது கேட்டதும் அந்த ஹீரோயின் பார்த்துட்டு, அம்மா அவரு செஞ்சது சரிதாம்மா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எதிர்த்து பேசுவ? அந்த டிரைவர் பையன் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் என் தங்கச்சிக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. அவங்க விட்ட சவால்ல அவங்க தோத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு நாங்க இவ்வளவு பெரிய வேலை கொடுத்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, வர வர உனக்கு திமிரு அதிகமாயிருச்சுடா, என்னையவே எதிர்த்து நீ பேச ஆரம்பிச்சிட்டியல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, வர வர இவனோட அதிகாரம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு பாத்தியா? இந்த வீட்டுல யாருமே இப்போ உன் பேச்சை கேக்குறதும் கிடையாது. எல்லாருமே இப்போ உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே இவனோட அதிகாரம் எல்லாமே இங்க. அதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல ஹாப்பியா இருப்போம். டே டிரைவர் பயலு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இந்த வீட்டுல அதிகாரமா சுத்திக்கிட்டு இருக்க போற. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போக தானே போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தியாடா என் அக்கா என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இந்த வீட்டுல இருக்க போறியா, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பியா, எப்படியும் இந்த விவாகரத்து உறுதியாகிரும். அக்கா காரி எப்படியோ ரேவதியா ஒத்துக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லாம ஆகிரும். நீ அப்புறம் இந்த வீட்டு பக்கம் வரவே முடியாது. நான் நினைச்ச மாதிரி அக்கா காரிய ஜீரோவாக்கி என் புருஷனை நம்பர் 1 ஆக்கலாம். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பார்க்கலாம் அதிகம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஈஸ்வரி போயிட்டு பயங்கர கோவத்துல உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு தைரியம், என் தங்கச்சிய கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு வேலை பார்க்க வச்சிருக்கான்,
இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பெரிய தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஈஸ்வரி, நீ பயங்கர குழப்பத்துல இருக்கிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் நல்லா கேளு. உன் தங்கச்சி உனக்கு ஒண்ணு நல்லதெல்லாம் பண்ணவே இல்லை. அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய விஷயத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க சொன்னாலும் உன் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு நீ ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற. நீ இந்த அளவுக்கு அவ மேல நம்பிக்கையோட இருக்கிறையே. நானும் இந்த வீட்டுல ஒரு ஆளு தானே. நான் சொல்றத நீ நம்ப, சொல்றது கேளு. என்ன பொறுத்த வரைக்கும் அவ கண்டிப்பா அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கான ஆதாரம் நான் கண்டிப்பா உன்கிட்ட நிரூபிக்கிறேன். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஒரு தடவைக்கு பல தடவை என் தங்கச்சி அந்த சிவனாண்டி கூட இன்னும் தொடர்புல இருக்கிறா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்கிட்ட எந்த விதத்திலையும் நீங்க இதுவரைக்கும் ஆதாரத்தை ஒப்படைச்சதே இல்லை. அப்படி நீங்க ஆதாரத்தை கொடுக்காத போது நான் என்ன வகையில நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டதும் அப்போ ராஜா சொல்றாரு, உனக்கு வேண்டியது ஆதாரம் தானே, அந்த ஆதாரத்தை இன்னும் 2 நாள்ல உன் கையில கொண்டாந்து ஒப்படைக்கிறேன், அப்பயாவது நீ நம்புவியா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க ஆதாரத்தை கொண்டாந்து கொடுங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ராஜா. இன்னும் 2 நாளையில அந்த ஆதாரத்தோட நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி ஒரு வழியா நம்ம தோதுக்கு வந்திருக்கா. அந்த சந்திராவை பத்தி நான் அவகிட்ட சொன்னேன், ஆனா அவ நம்பல. ஆனா இந்த வாட்டி அவ ஆதாரத்தை கேட்டிருக்கா. ஆதாரத்தை கொண்டு போய் நம்ம காமிச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் ஈஸ்வரி கண்டிப்பா நம்புவா. என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, நான் ஆதாரத்துக்கான ஏற்பாடுகளை பண்றேன். இது கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அவங்களுக்கு எதிரா ஆதாரத்தை ஏற்பாடு பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப மயில் அந்த இடத்துக்கு வராரு. சகல, என்ன சகல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, சின்னத்தை இன்னும் அந்த சிவனாண்டி கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறது, அதை பத்தி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சகல, இதெல்லாம் பெரிய விஷயமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி, சீக்கிரம் ஆதாரத்தை ஏற்பாடு கொண்டு பண்ணி வந்துருவீலாம். அதுக்கு மயில சொல்றாரு, அதெல்லாம் கொண்டு வந்துருவேன் சகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து நேரா அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு லேடி கெட்டப்ல போறாரு. நேரா சிவனாண்டிய பார்த்து, ஐயா வணக்கம் ஐயா, எனக்கு இது மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் முத்து அந்த லேடிய பார்த்ததும், ஆகா சூப்பர், வேலை போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு நேரா சிவனாண்டிய பார்த்து, மவனே மவனே, நமக்குதான் சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, சாப்பிட இந்த அம்மா வேலை பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி சரி சித்தப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க போயிட்டு கிச்சன்ல இருக்காங்க. அப்ப மயில நினைக்கிறாரு, எப்படியும் சின்னத்தை இங்க வராம இருக்க மாட்டாங்க, அவங்க வந்ததும் இந்த சிவனாண்டி கூட இருக்கிற போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அதே கணக்கா சந்திரா வீட்டுக்கு வராங்க. சந்திரா வந்ததும் சிவனாண்டி சந்திராவை பார்த்து, சந்திரா வா சந்திரா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, சரிங்க, வீட்டுக்கு ஏதோ வேலைக்கார பொம்பளை வந்திருக்கிறதா சொன்னீங்க, எங்க இந்த வேலைக்கார பொம்பளை அப்படின்னு சொன்னதும் மயில் சொல்றாரு, இதோ அங்கதான் கிச்சன்ல இருக்கா, இரு உனக்கு நான் காஃபி கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வசந்தி வசந்தின்னு கத்துறாங்க. அப்ப மயில நினைக்கிறாரு, ஆகா கண்டிப்பா அந்த சின்னத்தை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கையில டீ கொண்டுகிட்டு இங்க இருந்து வராங்க. அப்ப சந்திரா அவங்கள பார்த்ததும், இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, என்னையெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னை கோவில்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. அப்ப சிவனாண்டியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் சரியான வாய்ப்பு. மயிலு 2 பேரையும் போட்டோ எடுத்துறாங்க. 2 பேரையுமே போட்டோ எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. ஹீரோ கரெக்டா நின்றுட்டு இருக்காரு. மயிலே நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சகல சமய மாட்டிக்கிட்டாங்க, நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு, இதை கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சாலே போதும், அத்தைக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை கேட்டதும் ஹீரோவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை அப்படியே வாங்கிக்கிறாங்க. பார்த்ததோட இதுவே போதுமே அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க ஈஸ்வரி இருக்காங்க. அப்ப
நம்ம ராஜா அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோ அவங்க மாமா கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. மாமா, நீங்க எதிர்பார்த்த சாட்சி அப்படின்னு. உடனே அவரு அந்த போட்டோவை பார்த்துட்டு, சூப்பர், இததான் நான் ஈஸ்வரி கிட்ட காமிக்கணும், அப்பயாவது ஈஸ்வரிக்கு அவ தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஏ ஈஸ்வரி, நான் சொல்ல நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லைல்ல, இங்க பாரு, என்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த போட்டோவை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, இப்படிதான் உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் அந்த சிவனாண்டிய போய் சந்திச்சுட்டு வரா. சந்திச்சிருவத மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்து நிறைய மோசமான திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஈஸ்வரி நேரா சொல்றாங்க, என் தங்கச்சி இப்படிப்பட்டவ அப்படின்னு என்னால நம்பவே முடியல. அதுக்கு அவரு சொல்றாரு, இப்போ உன் தங்கச்சி அந்த சிவனாண்டிய பாத்துட்டுதான் வந்துகிட்டு இருக்கா. உன் தங்கச்சி வீட்டுல இல்ல, வந்ததோட எங்க போனா அப்படின்னு கேளு, அவளே விஷயத்த சொல்லுவா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் கேக்குறேன் அப்படின்னு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி எல்லாரும் ஒன்னா நிக்கிறத பாத்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது எல்லாரும் ஒன்னா நின்றுகிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. மயிலே நேரா அவங்க சந்திரா பார்த்து, வாங்க சின்னத்தை, உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக அத்தை ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆஹா, இவன் என்ன ரொம்ப நக்கலா பேசுறான், ஒருவேளை அக்கா கரைக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா, இவனுங்க இதுக்காக இப்படி பேசுறானுங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சியை பார்த்து, சந்திரா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு வந்தேன்க்கா, ஏன்க்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன முக்கியமான வேலையா போயிட்டு வந்த சொல்லு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா நம்ம பிசினஸ் விஷயமா தான்க்கா ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வந்தேன், வேற நான் எங்கக்கா போக போறேன், உன்னை மீறி நான் எங்கக்கா போவேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பொய் சொல்லாம உண்மைய சொல்லு. அதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சாச்சா அக்கா நீ சொல்லாத இடத்துக்கு நான் போயிருக்கேனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, நீ என்ன பண்ணியோ அதுக்கான ஆதாரம் இப்போ எங்க கையில இருக்கு, நீ இப்போ அதுக்கான பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ அந்த சிவனாண்டிய பாத்துட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க, உண்மைய சொல்லு, நீ அந்த சிவனாண்டிய பாத்துட்டு வந்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சேச்சா இல்லக்கா, நான் எதுக்குக்கா அவனை போய் பார்க்க போறேன், எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை, நான் என்னைக்குமே அவனை போயிட்டு பார்க்கவே மாட்டேன்க்கா, ஏன்க்கா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படிதான் சொல்றாங்க, நீ அந்த சிவனாண்டிய பார்க்க போன அப்படின்னு, உண்மைய சொல்லு அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, சேச்சா உன்னை மீறி நான் போவனாக்கா, எனக்கு அவன் முக்கியமே கிடையாது, உனக்கே தெரியும் அவன் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு, நான் உன் கூட வந்து தங்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கையில நான் அவனை முக்கியம்னு சொல்லுவேனாக்கா. அது கேட்டதும் ஈஸ்வரி டக்குன்னு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை காமிச்சு இது என்னடி அப்படின்னு சொல்லி கேட்டதும் வில்லிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த டிரைவர் சொன்ன மாதிரியே அந்த சிவனாண்டிய போய் பார்த்துட்டு வந்திருக்க, அப்போ அவனுக்கும் உனக்கும் இன்னும் தொடர்பு இருக்குதா, அவன் கூட நீ இன்னும் தான் பேசிக்கிட்டு இருக்கியா, அப்ப உன் அக்காக்காரிய பத்தி உனக்கு கவலையே இல்லையா, உனக்கு அவன் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி பேசுறாங்க. ஈஸ்வரி அப்படி பேசுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, செம சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களாட்ட இத்தனை நாளும் இதை நிரூபிக்கணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம், சோ இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமா இருக்கு, தான் சொந்த தங்கச்சி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஒரு கடுமையான கோபமா இருக்கு. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.